ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க இருக்கிறேன் ஃப்ரம் மணிமீஸ் ஒரு பொருச்சல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தி ஆம்பிஷன் ஆஃப் ஓடா நோபுனா சீசன் 1 எபிசோட் 1. இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியோட சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்ல ஒரு ஒன்லைனர் பார்த்துடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீனேஜ் பையன் ஒருத்தன் தெரியாதனமா கேம் குள்ள போய் மாட்டிக்கிறான். அந்த கேம் பேர் என்னன்னா தி ஆம்பிஷன் ஆஃப் ஓடா நோபுனா. இது என்னன்னா வெரி சிம்பிள்ங்க. நிறைய ஊருங்க இருக்கு. அந்த குறு கிராமத்துல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்காங்க. அந்த ராஜாங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரே நாட்டா ஜப்பானை மாத்தணும்னு சொல்லி அவங்களோட எய்ம் இருக்கு. பிளஸ் அவங்க என்னன்னா, ஒன்ஸ் ஜப்பான் ஒரே நாடானதுக்கு அப்புறம் வெளியில இருக்கக்கூடிய பார்பேரியன்ஸும் சரி, வெளியில இருக்க கண்ட்ரியும் சரி, எல்லாத்தையும் கடல்ல போய் எல்லாத்தையும் அவங்க நாடா ஆக்கிக்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணமாவே இருக்கு. சோ இதை கண்டினியூ பண்றதுக்கு டோக்குஷிரோன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு. அந்த மனுஷன் நம்ம பையன் இந்த கேம்குள்ள வந்ததுனால அவன் இறந்து போயிடுறான், அவனை காப்பாத்துறதுனால. சோ இப்ப நம்ம பையன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க வந்து இந்த ஜப்பானை கம்ப்ளீட்டா ஆளணும், அதை கொண்டு வரதுக்காக அவன் கம்ப்ளீட் ப்ராசஸ்ல இறங்கிருப்பான். நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் என்ன இருக்கும், இல்ல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க ஜப்பானை ஒன்னாக்குறாங்களோ இல்ல வெளியில போய் பார்மேன் கூட சண்டை போடுறாங்களோ அதெல்லாம் இல்ல. நம்ம பையனும் நம்மளோட பொண்ணும் எப்படா கல்யாணம் படிப்பாங்க, எப்படா அவங்க ரெண்டு பேரும் லவ் சேரும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸ்டோரியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்ஷனும் இருக்கும், ரொமான்ஸ், லவ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப நேரம் பேசுறேன்னு நினைக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டடி சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு பதட்டமான நிலைமை தான் இருக்கு. போர் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். நம்ம பையனை ஒரு ஆள் வந்து காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப அவரு நெஞ்சில ஒருத்தர் சுட்டுறான். சுட்டோன்னு அவரோட மயக்க போட்டு கீழே விடுறாரு. விழுந்தோன்னு இந்த பையன் கேட்கறான், ஐயோ என்ன ஆச்சு, வாயா எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுறேன், என் கூட வாயா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணியான்றான். அவன் சொல்றான், என்னால முடியல, அவ்வளவுதான், நானு செத்தேன் அப்படின்னு போது, யோ ஓடாக்கு போய் ஹெல்ப் பண்ணுயா, வாயா போலாம் அப்படின்றான். இல்லப்பா என்னால முடியல, எனக்கு ராஜாவாகணும் தான் ஆசை, ஆனா என்னால ராஜாவாக முடியாது போல இருக்கு, நீயாவது எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னையா சொல்ற, சரி அட்லீஸ்ட் உன் பேரையாவது சொல்லி, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் சொல்றான், என் பேரு டோக்கிஷிரோ அப்படின்றான். டோக்கிஷிரோவா, யோ நீ தான் நெக்ஸ்ட் ராஜாவாக போற, ஓடாக்கு கம்ப்ளீட்டா இந்த நாட்டை சேர்க்கறது இருந்து எல்லாமே நீ தான் பண்ண போற, ஓடா நோபனாக்கு வாடா அப்படின்னு சொல்றான். அவன் அப்படியே மயக்க போட்டு அங்க விழுந்துறான். நம்ம பையனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி ஓகே நம்ம கேம் விளையாடிட்டே தூங்கிட்டோம், கனவுல இதெல்லாம் நடக்குது, தூங்கி ஏச்சுட்டு எல்லாமே சரியா போயிடும் நினைச்சுட்டே இருக்கான். அப்புறம் திடீர்னு ஒரு பொண்ணு குதிரையில வரா. அந்த குதிரையில வந்து பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே ஷாக், யாரா வேணும்னு பாக்குறான். செம்மையான பொண்ணுங்க, அப்படியே ரெட் கலர் கோட்டு போட்டு, முடியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லோ கலரா பிளாண்டி ஏறுவாங்க, அந்த மாதிரி செம்ம அழகா இருக்கா. அப்படியே ஒரு கத்தி எடுத்துட்டு வரா குதிரையில, ஆசமா இருக்கா. அவ கூட யாரும் சண்டை போறான்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆர்மரோட. இவங்க ரெண்டு பேரும் அல்டிமேட்டா சண்டை போடுறாங்க. ஆனா நம்ம பொண்ணோட வெப்பன் வந்து உடஞ்சு போயிட்டு, மாவள மாட்டினியா நீ, செத்தடி நீ, இன்னைக்கு உன் தலையை தூக்குறான் பாரு அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க வரான். நம்ம பையன் சும்மா இருப்பானா, டைரக்டா அதுக்குள்ள போயிட்டு என்ன சொல்றானா, ஏய் என்னடா பொண்ணு கிட்ட போய் சண்டை போடுற, அவ எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா, உன் சைஸ்ல இருக்க ஆள் கூட வந்து சண்டை போடுறா, வாடா பாத்துக்கலாம் ஒத்தை கொத்தை அப்படின்றா. என்ன நினைச்சிட்டு இருக்க, ஆர்மரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட வந்து சண்டைக்கு வரியா, வாடா மூதிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க வரான். நம்ம பையனுக்கு புரியல, என்ன பண்றது தெரியல. பாக்கெட் என்னன்னா ஒரு மெட்டல் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதை அப்படியே எடுத்து நீட்றப்ப என்னன்னா அந்த ஆப்போசிட் வில்ல இருக்கான், அவனை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேடோ வாரியர்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு ஃபீலிங். என்னடா இது, இவன் பெரிய ஒரு மேஜிஷியனா இருப்பான் போல இருக்கு, பயங்கரமா மந்திரம் போடுறானே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம பையன் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கான். அந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா இந்த ரிங்டோன் பிளே பண்ற ஒரு பாட்டு வரும், ஹார்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு பாட்டு ஒன்று போடுறான். அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இவன் கண்டினியூஸா கேம் விளையாடுறதுனால லிமிடெட் ஆக்சஸா ஒரு சில யூசருக்கு மட்டும் கம்பெனியே கொடுத்துருக்கானுங்க. அந்த ரிங்டோன் தான் வச்சிருக்கான். ஆனா துரதிருஷ்டவசமா என்ன ஆகுது, அவனுக்கு லோ பேட்டரி. யோ என்னையா லோ பேட்டரி, சார்ஜ் போடாம முட்டனே அப்படின்னு சொல்லி சரியான ஃபீலிங். அவன் சும்மா இருப்பானா, டைரக்டா அவனை வெட்டுறதுக்கு வரான். நம்ம பசங்க எப்படின்னு தெரியும், பொண்ணுங்களுக்கு ஒரு கீழல் கூட விடாம பாத்துப்பாங்க. அதே மாதிரி அவளை ப்ரொடெக்ட் பண்ணி அப்படியே அவளை புடிச்சு கீழே விடுறான். சரி இவளுக்காக உயிரே கொடுக்க தியாகம் பண்ணிட்டேன், பரவாயில்ல பொண்ணுக்காக தானே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இந்த லேடியோட ஹெல்பர்ஸ் எல்லாமே வராங்க, அதாவது சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்து கேக்குறாங்க, மேடம் நீங்க எல்லாம் ஆல்ரைட் தானே, நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன், அந்த ஈமிகா ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு நவுத்து அப்படின்றாங்க. அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அப்புறம் நீ என் மேல இருந்து ஏந்திரி அப்படின்னு சொல்லி அவனை ஹெட்டி உதைக்கிறாங்க நம்ம பையனை. நம்ம பையன் அப்படியே அன்கன்சியஸா நிக்கிறான், என்னம்மா இது இப்படி உடைக்கிற அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா நம்ம பொண்ணு இருக்கால, அவ வந்து அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா, என்னன்னா அவ தான் ஓடா நோபுனான்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு ஹைப். நம்ம பையனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஆக்சுவலா கேம்ல என்னன்னா இதுல வந்து ஒரு மென்னு தான் இருக்கணும் ஓடா நோபுனால, இங்க வந்து பார்த்தா ஒரு ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்ட் இருக்காங்க. சரி அங்க இருக்கிற இன்சிடென்ட் கட் பண்ண. சோ இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் காட்டுறாங்க. என்னன்னா ஜப்பான்ல பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குறுங்கிராமங்கள் இருக்கு, அது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில அரசர்கள் வந்து ஆண்டுட்டு வராங்க. அப்போ மேக்சிமம் இருக்க அரசர்களுக்கு ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னன்னா எல்லாருக்குமே வந்து பொண்ணுங்க தான் பிறகுறாங்க. ஆனா பொண்ணுங்க பிறந்தாலும் சும்மா உள்ள அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்கள நாட்டால வைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டுட்டு வராங்க. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. சோ இந்த இன்சிடென்ட் கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னா, நம்ம பையனுக்கு வந்து ஒரு டவுட். இப்போ ஒரு வாரியர் பொண்ணு வந்து நம்மளோட பொண்ணை வந்து காப்பாத்துறாங்களே, அவங்க பேர் வந்து ஷிபிட்டா. சோ அவங்கள பாக்குறப்போ இவனுக்கு கேம்ல பார்த்தா ஒரு குண்டா அசிங்கமா ஒரு ஆள் இருப்பான். ஆனா இந்த பொண்ணு என்ன செம்ம ஃபிகரா இருக்காளே, பயங்கரமா இருக்காளேன்னு சொல்லி உத்து பாத்துட்டு இருக்கா. இவனும் ஏ எங்கடா பாக்குற, நீ இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கன்னு தெரிஞ்சிச்சு உன் கழுத்தை வெட்டி தூக்கி போட்டுறோம்டா அப்படின்னு சொல்லி கத்தி எடுக்கிறா. உடனே நம்ம நோபுன பொண்ணு என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் இது பண்ணாது, அவன் வீரை காப்பாத்திருக்கான், நம்ம எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போறான். இப்ப அந்த வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓடா நோபுனாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாக்குறப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே செம்ம டெம்ட் ஆகும். வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த கேட்கறாங்க நம்ம பையன்.
நீ ஏதோ ஒரு விஷயத்த பண்ண, அது கண்டிப்பா மேஜிக் கிடையாது, அது பார்பேரியன் டாய் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்பேரியன் டாய் அதெல்லாம் இல்லம்மா, இது சும்மா ஒரு ஸ்மார்ட் போன் தான், சார்ஜ் போட மறந்துட்டேன், இப்போ இது எந்த யூஸும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே, வேஸ்ட் தான். சரி, எனக்கு நீ சேவ் பண்றியா, என்னோட ஒரு மனுஷனா நீ இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, நம்ம பையன் கொஞ்சம் பொண்ணுங்க கூட கொஞ்சம் வீக். அழகான ஒரு பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டா உடனே பண்ணக்கூடிய ஆளு. ஸோ அதனால என்னன்னா, நான் உங்களுக்கு காலம் ஃபுல்லா அடிமையா இருக்கேன் நோபுனா அப்படின்றான். உடனே நம்ம அம்மா ஏஞ்சி ஒரு எத்து விடுறாங்க. என் பேரை ஒழுங்கா சொல்ல தெரியாதடா அவனுக்கு, ஒழுங்கா சொல்றான், என் பேரை ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லி அவன் மூஞ்சிலே காலை வச்சு அழுத்திட்டு இருக்கா. சரியான டாமினேட் பொண்ணு இருப்பா போல இருக்கு. அப்ப அவனோட பேர் என்னன்னு கேட்கறான். அவன் வந்து சாகுரா அப்படின்றா. என்னது கேட்கல எனக்கு, சாகுராவா, மங்கியா நீ, உன் பேர் இனிமேல் மங்கி தான், சாகுரா கிகுராலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ, அவங்களோட மீட்டிங் ஹால்ல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஐடியா பண்றவங்க. அவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாகாஹீடே. அவங்க என்ன சொல்றாங்க, இவனுக்கு மங்கின்றது சூட்டபிளான பேர் தான், ஆனா இவனுக்குன்னு ஒரு தொழில் வைக்கணுமே, எந்த ஒரு வேலையும் சும்மா வைக்க முடியாது நம்ம இவனை அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, சரி என் செருப்பு வந்து சில்லுன்னு தான் இருக்கு எப்ப பாரு, அதை இவன் தூக்கிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி செருப்பு தூக்கி விட்டுறலாம் இவனை, நல்ல வேலை தான் மங்கிக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. நம்ம பையன் அதெல்லாம் முடியாது, எப்படி நான் செருப்புலாம் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா இன்னொரு செகண்ட் தாட் போகுது. அப்பதான் அவனுக்கு யோசனை வருது. என்னன்னா, இந்த டொகிஷிரோ வந்து பாத்தீங்கன்னா ராஜாவோட க்ளோஸ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் செருப்பு தான் தூக்கி இருப்பாரு. அதுக்கப்புறமா ராஜா கூட க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் ராஜாவே ஆயிருப்பாரு. சோ அதனால சரி இந்த வழியாவே போலாம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்றான். இங்க கட் பண்ணா நம்மளோட ஓட நோபனா இருக்காங்களே, அவங்கள போர்ல வந்து டிஃபீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஈமிகாவஸ். அவங்களோட கண்ட்ரியை கட்டுறாங்க. அந்த ஊர்ல பாக்குறப்ப என்னன்னா, அவங்க வந்து அதாவது அந்த இளவரசி ஈமிகா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சபார்டினேட்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. இந்த போர்ல நீங்க தோத்துட்டீங்க, அந்த பொண்ணை அப்பயே கொண்டு இருக்கணும், கொல்லாமூட்டனால என்னன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த 2 வாரத்துக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் தின்னு, வேற எதுவுமே தின்னக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்பால் விளையாடி விளையாடி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம திடீர்னு ஷேடோல ஒரு ஆள் ஒருத்தன் வரான், அதாவது நிஞ்சா மாதிரி இருக்கான் அந்த ஆளு. அவன் என்ன சொல்றான்னா, மேடம் எனக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, ஓடா நோபனாவை காப்பாத்தினது பாத்தீங்கன்னா ஒரு மங்கி தான் அப்படின்ற சொல்றாங்க. மங்கியா? இந்த குரங்கெல்லாம் ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அந்த ஓடா நோபனா, நீ சிரிப்பு காட்டுற ஓடா நோபனா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இன்சிடென்ட் கட் பண்றாங்க. கட் பண்ணா என்ன ஆகுதுன்னா, நம்ம பையன் வந்து இங்க வந்து சேர்ந்துட்டான்ல, அவனுக்கு ஒரு தங்கறதுக்கு வீடு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல எடுத்துட்டு போய் இவனை விடுறாங்க. அது யார் விடுறான்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்வாட் ஸ்பெஷலிஸ்ட். அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இதுதான் உன்னோட வீடு, இதுக்கப்புறம் நீங்க தான் தங்கணும். ஏமா உங்க இளவரசியே காப்பாத்திருக்கேன், இப்படி ஒரு டுபாக்கு ஒரு வீட்டை கொடுக்குறீங்களே, என்ன கதை இது அப்படின்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதுவே கொடுத்தாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படு, இப்ப படுத்துக்க போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு வயசான ஆள் என்ட்ரி கொடுக்குறான். தாத்தா வணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. உடனே தாத்தா அந்த பையனை பார்த்துட்டு, ஏப்பா உன்னை பாக்கிறதுக்கு என்ன சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு. அப்ப வயசான உங்களை மாதிரியே ஆயிடுவா சார் நானு அப்படின்ற மாதிரி சொல்றேன். கலாய்க்காதப்பா, நானே என்ன நினைச்சேன் தெரியுமா, என்னோட பேர பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம்னு நினைச்சேன். பேர பொண்ணு எனக்கா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, கொடுங்க, காட்டுங்க காட்டுங்க, பொண்ணை காட்டுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். அவ்வளவு காட்சியில இருக்கான் பையன். அப்போ அவன் பேர பொண்ணு கூப்பிடுறான். அது பாத்தீங்கன்னா 6 வயசு குழந்தை மாதிரி வருது. மங்கி எப்படி இருக்குன்னு. மங்கி கிக்கின்னு கூப்பிட்டேன்னா அவ்வளவுதான், ஒண்ணு மங்கிய மங்கின்னு கூப்பிட்டா வேற எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்றான். சரி ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சடனா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க அவங்களோட ரூஃப் டாப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மீடா பொண்ணு என்ன பண்றான்னா, ஸ்பியர் எடுத்து அப்படியே அடிக்கிறா. அடிச்சோட அந்த இடம் ஃபுல்லா ஸ்மோக் ஸ்கிரீன் ஆகுது. என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா, அந்த அடாவடியில நம்ம பையனை காணும். எங்கடா பையனை காணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, தனியா ஒரு இடத்துல வந்து தூக்கிட்டு போய் போடுறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா அது இன்னொரு சின்ன பொண்ணு. ஏன்டா இந்த ஊர்ல சின்ன சின்ன பொண்ணு தான் இருக்குமா, பெரிய பொண்ணே இருக்காதான்னு நம்ம பையன் ஃபீலிங். பிளஸ் இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஷிரோ தான் என்னோட மாஸ்டரா இருந்தாரு, சோ அவருக்கு அப்புறமா நீ தான் என்னோட மாஸ்டரா இருக்க போற அப்படின்னு. ஏமா அவரோட ஆம்பிஷன் என்னன்னா, ஃபுல் கம்ப்ளீட் ஜப்பானை வந்து அவர் ஆளணும், ஆளுன்ட்டு இந்த பார்பேரியன்ஸோட போய் சண்டை போடணும், அதான் அவரோட ஆம்பிஷனு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பையனுக்கு ஒரு தாட் வந்துச்சு. சரி ஓகே, என் உயிரையும் காப்பாத்திருக்காரு, நீ அவருக்கு தான் சேவ் பண்ணுன்னு சொல்ற, நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்றேன் டோகிஷிரோ, நான் வந்து கண்டிப்பா இந்த நாட்டை வந்து ஒன்னாக்குவேன், பார்பேரியன்ஸோட போய் சண்டை போடுவோம், இது சத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் வைக்கிறான். அங்க கட் பண்ணோன்னே இப்ப என்னன்னா, மீனோன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வைப்பர்னு ஒரு ஆள் இருக்காரு, அதாவது ஊர் தலைவர்ன்ட்டு. அவரோட பேரு பாத்தீங்கன்னா டான்சன். அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஸ்கில்ஃபுல், போராடுறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கான். ஆனா அவனோட இன்டென்ஷன் என்னன்னா, நம்மளோட பொண்ணு ஓடா நோபனாவை தோக்கடிச்சு அந்த கண்ட்ரியை எடுத்துக்கணும் அப்படின்றது அவனோட எண்ணம். ஆனா நம்ம ஆளுக்கு வைப்பருக்கு அது பிடிக்கல, இந்த மாதிரி பண்றதெல்லாம். சோ அவரு ஒரு திட்டம் போடுறாரு. என்னன்னா, இந்த பொண்ணை வர வைப்போம், வர வச்சு அவ கூட பேசலாம், பேசி என்ன சொல்றான்றதை பார்ப்போம், அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்றாரு. இப்ப என்னன்னா, இங்க டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு, நம்ம பொண்ணும் சரி அவங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாமே சரி. அப்போ நம்ம பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, இப்ப வைப்பர் வந்து ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாரு, நம்ம எல்லாமே போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் தான். ஏன்னா அப்ப அங்க போறோம்னா அவங்களே அங்க நம்மள போட்டு தெரியல, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதனால இவங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்திருக்கும் போது நம்ம பையனுக்கு இதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப என்ன சொல்றான்னா, நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன், அதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பையன் என்ன சொல்றான்னா, நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு இப்ப என்ன நடக்க போகுதுன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா, சும்மா விளையாடாத மங்கி, நீங்க என்ன நம்ப மாட்டீங்கல்ல, நான் ஒரு விஷயத்த சொல்ற பாருங்க, நீங்க மீட் பண்ண போறது ஊர் அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஊர் அவுட்டர்ல கோயில், அதெல்லாம் வாய்ப்பே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ இவங்களோட ஸ்பை ஒருத்தங்க வராங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, லேடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு வைப்பர் கிட்ட இருந்து, இந்த மாதிரி நம்ம வந்து மீட்டிங் வந்து கோயில வச்சுக்கலாம்னு சொல்றாங்க ஊர் அவுட்டர்ல அப்படின்னு. இவங்க எல்லாருமே செம்ம ஷாக்கு, எப்படி இவன் கரெக்டா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி.
நம்ம பொண்ணுக்கு செம்மையா இன்ஸ்பயர் ஆயிட்டா அவன் மேல. சரி இங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க எங்க இந்த ஆளை போய் பாக்கிறதுக்கு வைப்பற. ஆனா இந்த டைம்ல நம்ம பையனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ரொம்ப இப்ப நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு காட்டுக்குள்ள யார் வேணா இங்கிருந்து வேணா அட்டாக் பண்ணலாம். நம்ம பசங்க எல்லாருக்கிட்டுமே என்ன சொல்லுன்னா வெப்பனை வந்து ஆன் பண்ணி வைக்க சொல்லு, நெருப்பு ஏத்தி வைக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லு. அதெல்லாம் தேவையில்லை, இல்ல வைக்க சொல்லு அப்படின்னு எல்லாமே ஏத்தி வைக்கிறாங்க. இந்த ஏத்தி வச்சதை அவங்க பாத்துட்டானுங்க. பார்த்தோன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அவங்க கன் எல்லாத்தையும் ரெடியா அட்டாக்ல வச்சிருக்கானுங்க. இப்ப நம்ம போய் அட்டாக் பண்ணா எல்லாரும் சுட்டே தள்ளுவானுங்க. அதனால இப்ப அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளானை கேன்சல் பண்றாங்க நம்ம பையனால. சரி மீட்டிங் ஆளுக்கு வராங்க, எல்லாம் போய் பேசுறதுக்காக ரெடியா இருப்போ இப்ப என்ன ஆகுதுன்னா எதுக்காக இங்க வந்தோம்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஷன் பரிமாறிக்கிறாங்க. அப்போ நம்ம பொண்ணு என்ன சொல்றான்னா இந்த மாதிரி நான் ஜப்பான் எல்லாத்தையும் ஒன்னாக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்னாக்கிறதுக்கு எனக்கு மீனோ கண்டிப்பா தேவை. மீனோ தான் வந்து எல்லா வணிகத்தையும் கொண்டு வரதுக்கான கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பாத்வேவா இருக்கு. இங்கே நான் அரசாட்சி ஆளுனா மட்டும்தான் என்னால கம்ப்ளீட் ஜப்பானையும் கண்ட்ரோல் எடுக்க முடியும். கண்ட்ரோல் எடுத்துட்டு என்னோட ஆம்பிஷன் என்னன்னா நம்ம ஜப்பானை ஒரே யூனிக் கண்ட்ரியா ஒன்று ஆக்கிட்டு வெளியில இருக்கக்கூடிய பார்பேடியன்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி சாவடிக்க தான் என்னோட பிளான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஆளுக்கு வந்து செம்ம சிரிப்பு. அவன் சொல்றான் என்னமா நீ நினைச்சுன்னுக்கிற, இதனாலதான் உன்னை எல்லாம் லூசு பயிலங்கன்னு சொல்றாங்க. என்ன இது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நான் உன கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க சப்போர்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் உங்க கூட தான் சண்டைக்கு வருவேன். உங்களை நான் கண்டிப்பா தோக்கடிச்சிட்டு நான் எடுத்துப்பேன் உங்களோட கண்ட்ரியா அப்படின்ற மாதிரி சொல்றேன். இவனுக்கு சும்மா இருப்பானுங்களா செம்ம காண்டு. ரெண்டு பேரும் வா மோதி பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி செம்ம ஹீட்ல இருக்காங்க. நம்ம போய் ஒண்ணு சொல்றோம், ஐயோ சண்டை போட்டுக்காங்க, உன்னோட எண்ணம் என்னன்றது எனக்கு தெரியும், உன்னோட எண்ணமும் அந்த பொண்ணோட எண்ணமும் சேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது சேமா, நீ வா முன்னாடி அப்படின்ற மாதிரி அவனை கூப்பிடுறான். அவன் முன்னாடி வரா பயந்துகிட்டு. முன்னாடி வந்தோன்னா ஒரு கத்தி எடுத்து அப்படியே அவன் மூஞ்சிக்கிட்டு நிறுத்துறான். அப்ப என்ன சொல்றான்னா நீ மட்டும் இப்ப போய் சொன்னா உன் கழுத்தை 2 துண்டா வெட்டிடுவேன், என்னோட எண்ணன்றதை நீ கரெக்டா சொல்ற அப்படின்ற மாதிரி சொன்னா. அவன் என்ன சொல்றான்னா உங்க பையனால நம்ம பொண்ணு ஓட அனுப்புனாவ ஜெயிக்கவே முடியாத சான்ஸ் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். மீனோ டெவலப் ஆகணும் தான் உங்களோட எண்ணமாவும் இருக்கு. மீனோ டெவலப் ஆகணும்னா அது ஒரு கரெக்டான சக்சஸர் கிட்ட நீ கொடுத்தா மட்டும்தான் ஆகும். அந்த கரெக்டான சக்சஸர் ஓட அனுப்புனா சோ அவ வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணுவா, மொத்த கண்ட்ரி ஒன்னா சேர்ப்பா, இதோட பாரம்பரியத்தை இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போவா மேல. அதனால நீங்க அதை அவகிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓடா நூபுனாக்கும் சரி நம்ம பையன் வைப்பருக்கும் சரி ஒரு பயங்கரமான சாட்டிஸ்பாக்சன். அவன் என்ன சொல்றான்னா சரி ஓகே எனக்கு பிடிச்சிச்சு நீ சொன்னது என்னன்ட்டு அப்படின்னு சொல்லவும் அவன் என்ன சொல்றான்னா நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன், 450 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்திருக்கேன், என்ன ஃபியூச்சர்ல இருந்து ஒருத்தன் என் மனசை மாத்திட்டான், பரவாயில்ல நல்ல விஷயம் தான். ஓகே ஓடா நோபுனா நான் உங்ககிட்ட என்னோட கண்ட்ரியை கொடுக்குறேன், என் நாடு நல்லபடியா இருக்குன்றது நம்புறேன், நீ அதை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் அங்க டிஸ்கஷன் சுமூகமா முடியுது. அங்க கட் போனா என்ன ஆகுதுன்னா நம்ம பொண்ணு வந்து நம்ம பையன் கிட்ட என் செப்பரை கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஸ்லிப்பரா அது எங்க வச்சிருக்கேன்னா இங்க வச்சிருக்கேன்னு சொல்லி சட்டை கொடுத்து எடுக்கிறான். ஏன்டா அக்குல வச்சிருக்க, இல்லம்மா அது ரொம்ப கூலிங்கா ஆயிடும் அக்குல வச்சா சூடாகும்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆட அசிங்க பிடிச்சோன்னு சொல்லி அவனை வெட்டுறதுக்கு வர. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதை நாளைக்கு பார்க்கலாம். அண்டர் தென் பை ஃப்ரம் யூ ஹரிஹரன் ஃப்ரம் மணிமேஸ்வர் பொன்னிச்சாமி. தேங்க்யூ.